Taste the Daily. சென்னையை அடுத்த குரோம்பேட்டை நெஞ்சக மருத்துவமனை மற்றும் அரசு பொது மருத்துவமனையில் மழைநீர் புகுந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண். குரோம்பேட்டை நெஞ்சக மருத்துவமனை மற்றும் அரசு பொது மருத்துவமனையில் தற்போது பெய்த மழையின் காரணமாக மழைநீர் உட்புகுந்து ஒரு வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. இதனால் நோயாளிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகிட்டு வருகின்றனர். சென்னை புறநகர் பகுதியில் காலை முதலே கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் குரோம்பேட்டை பகுதியில் அரசு பொது மருத்துவமனை மற்றும் நெஞ்சக மருத்துவமனை செயல்பட்டு வரும் நிலையில கனமழை காரணமாக பொது மருத்துவமனை தரைத்தளத்திற்குள் தண்ணீர் புகுந்ததால் நோயாளிகள் கடும் அவதியுற்று வருகின்றனர். குறிப்பாக குரோம்பேட்டை பகுதியில் உள்ள டிபி மருத்துவமனையில் செல்லக்கூடிய பாதை முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் இதனால் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளை அழைத்துச் செல்லும் உறவினர்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகிறார்கள். ஆண்டுதோறும் இது போன்ற இன்னல்கள் தொடர்கதையாகி வரும் நிலையில் அதற்கான நிரந்தர தீர்வு காணவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக அந்த குரோம்பேட்டை டிபி ஹாஸ்பிட்டலை ஒட்டி இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையின் தரைத்தளம் முழுவதுமாகவே தற்போது மழைநீர் சூழ்ந்து தற்போது ஒரு குளம் போல் காட்சியளிப்பதால் நோயாளிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இந்த மருத்துவமனையை பொறுத்தளவில் அந்த சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமானோர் பொது சுகாதாரத்திற்காக வந்து செல்லக்கூடிய நிலையில உள்நோயாளிகளாகவும் பலர் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில மழைநீர் குளம் போல் தேங்கியிருக்கக்கூடிய நிலையில நோயாளிகள் மற்றும் நோயாளிகளினுடைய உறவினர்கள் கடும் அவதியுற்று வரக்கூடிய நிலையில அந்த மருந்தகம், அதாவது அரசு மருத்துவமனையில் செயல்பட்டிருக்கக்கூடிய அந்த மருந்தகம் என்பது தற்காலிகமாக வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை வளாகத்தை பொறுத்தளவில் அந்த மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய மருத்துவ கட்டிடம் கட்டப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் ஆனால் தற்போது வரை அந்த மருத்துவ கட்டிடம் திறக்கப்படாததால் தற்போது இந்த தரைதளத்தில் வசிக்கக்கூடிய நோயாளிகள் கடும் அவதியுற்று வருகிறார்கள். இந்த கட்டிடத்தை விரைந்து திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என நாம் பலமுறை செய்தியின் வாயிலாக வலியுறுத்திய நிலையிலும் யார் அனுமதி கொடுத்தால் திறக்கப்படுமோ என்ற கேள்வியில் மக்கள் ஆழ்ந்திருந்த நிலையில தற்போது செயல்பட்டு வரக்கூடிய அந்த மருத்துவமனையினுடைய தரைத்தளம் முழுவதுமாக மழைநீர் இருப்பதால் தற்போது நோயாளிகள் கடும் அவதியுற்று வரக்கூடிய நிலைதான் தற்போது குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் நிலவி வருகிறது. இந்த காட்சி என்பது ஒவ்வொரு வருடம் மழை பெய்யக்கூடிய சூழ்நிலையில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில ஒவ்வொரு வருடமும் இது போன்ற நிலைதான் அந்த குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் என்பது தொடர்கதையாக வருகிறது. ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பது இப்பகுதி வாசிகள் மற்றும் நோயாளிகளுடைய உறவினர்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். Taste the Daily.